பிரம்மன் ஒரு உயிரை படைக்கும் போது அந்த உயிர் இந்த பூமியில என்னென்ன அனுபவிக்க போகுதுன்ற தலையெழுத்தை பிரம்மன் எழுதுவார். இது ஏதோ பிரம்மன் தானா எழுதுறது கிடையாது. அந்த உயிர் முற்பிறவியில செஞ்ச நல்ல வினைகள் மற்றும் தீய வினைகளை கர்ம பலன் கணக்குல வச்சுதான் அந்த பிரம்ம லிபி எழுதப்படுது. ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க சென்றார். அப்போது சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் பிரம்மனிடம், நீர் படைப்பு தொழில் செய்கிறீரே, உமக்கு அதன் மூல மந்திரமான ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். படைப்பு கடவுளுக்கே அந்த ரகசியம் தெரியவில்லை. இதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்தார். பிரம்மன் சிறையில் இருந்த காலத்தில் உலகை படைக்கும் பொறுப்பை முருகப்பெருமானே ஏற்றார். அவர் உயிர்களை படைக்கும் போது ஒரு விசித்திரமான முறையை கையாண்டார். ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்தை எழுதும் போதும் கர்ம வினைப்படி அவர்கள் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை பாதியிலேயே நிறுத்தி விடுவார். அந்த பாதி எழுத்து ஏன்? தேவர்கள் இதை கண்டு குழம்பி, முருகா, விதியை ஏன் முழுமையாக எழுதாமல் பாதியிலேயே விடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு முருகப்பெருமான் சொன்ன பதில்தான் ஆன்மீக ரகசியம். நான் விதியை முழுமையாக எழுதிவிட்டால் அந்த விதிக்கு நானே கட்டுப்பட வேண்டி வரும். ஆனால் நான் சில இடங்களை காலியாக விட்டுவிட்டால் என் பக்தன் கஷ்டப்படும் போது என்னிடம் வந்து முருகா என்று தஞ்சம் புகுவான். அவன் அப்படி சரணடையும் போது அந்த வெற்றிடத்தில் அவனுக்கு தேவையான நன்மைகளையும் அருளையும் நானே என் கையால் எழுதலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த இடைவெளி. சிறையில் இருந்து விடுதலையான பிரம்மனுக்கு இந்த ரகசியம் தெரிந்தது. தன் தவறை உணர்ந்த அவர் அன்றிலிருந்து ஒவ்வொருவருடைய தலையெழுத்தை எழுதும் போதும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் முருகன் மாற்றியமைக்கட்டும் என்று காலியாகவே விட்டுவிடுகிறாராம். அதனாலதான் பிரம்மன் எழுதின விதியை அந்த பரமசிவனே மாற்ற முடியாது என்றாலும் முருகப்பெருமான் நினைத்தால் மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உருவானது. கந்தன் கருணை இருந்தாலே போதும், தலையெழுத்தே தலைகீழா மாறும். அதனால்தான் அவர் வினை தீர்க்கும் வேலவன். உங்க விதியை மாத்த போற அந்த முருகனுக்கு ஒரு அரோகரா சொல்லிட்டு இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு நம்ம தமிழ் ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.